லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போக இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இரண்டாவது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவர்களாக எண்ணப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. எவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி? வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, ஆண்டவருடைய வருகை குறித்த அடையாளத்தை அவருடைய சீஷர்கள் கேட்கிறார்கள். அவர் முதல்ல சொல்றது என்னன்னா, வஞ்சிக்கப்படாதீர்கள், வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். முதல்ல எதுக்கு தப்பணும்? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு தப்பணும். ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவிகள்னா என்ன அர்த்தம்? வஞ்சிக்கிறது அப்படி என்றால் டிசப்ஷன் என்றால், என் நாமத்தினாலே, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தினாலே என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதீர்கள். இயேசு நாமத்துலதான் அந்த வஞ்சனை. வேற எதுனா யாரும் ஏமாற முடியாது. இயேசுவின் பேரான கடந்த வாரம் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டாங்க எனக்கு. ஏற்கனவே நான் அந்த குரூப்பை குறித்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு செய்தி என்ன? பாவங்கள், எவருடைய பாவங்கள் மீறுதல்கள் அவன் என்னாவது இருக்கிறாரோ அவன் நாசமா போவான்னு சொல்றதா வாக்கியமா? அது என்ன? சங்கீதம் 32. அது ரோமர்ல இருக்கு. ரோமர்ல என்ன போட்டு பாருங்க. அவனுக்கு தேவை சங்கீதத்துல 32. எவருடைய மீறுதலை அவர் என்னாவது இருக்கிறாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நினைக்கிறதே இல்லை. முன்னாடி நீ செய்யறது நினைக்கிறது இல்லை, இனிமே நீ செய்ய போறதே அவர் நினைக்க போறது. ஆகா பேசி என்ன செய்தார்? வேவுக்காரர்ல அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான்? தேவன் செய்த மகத்தான காரியங்களை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டான். அவன் திரும்ப தொழில் செய்தாளா இல்லையா? எப்படி இருக்கு? ஆகா பேசி அவன் தொழிலை தொடர்ந்து செய்தாளா இல்லையா? கேள்வி. எவ்வளவு பயங்கரமா இருக்கு. வேறுக்காருக்கு வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டாலே அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து செய்தாளா இல்லை? இது அப்படியே தூக்கி வாரி போட்டு எவ்வளவு மனசாட்சியில சூழ்ந்த பொய்ய. வேதத்துல சொல்றது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் திரும்ப அவர்களை சிக்கிக்கொண்டு அதில் ஜெயிக்கப்பட்டால் முன்னிலம பின்னலமே கேள்விட்டதா இருக்கும். ஒரு முறை வந்து பறவை ருசி பார்த்து பின்னிட்டு திரும்பினால் அதுக்கு பின்னது கூடாத காரியம். மனப்பூர்வமா பாவம் செய்தா இனி அவனுக்கு பலி செலுத்துறதுக்கு இல்லவே இல்லை. எபிரேயர் 10 சொல்லப்படுது. மனப்பூர்வமா இவ்வளவு தெரிஞ்சோ தேவனுடைய அறிவை அறிவும் மனப்பூர்வமா பாவம் செய்தால் அதுக்கு மன்னிப்பு இல்லை, பலி இல்லை. கிருபை நாவியை நிந்தித்து இயேசு ரத்தத்தை காலின் கீழ் விதிக்கிறாங்க. கோபாக்கினை வரும் என்று அவர்கள் காத்திருக்க வேண்டும். இதெல்லாம் வேதம் தானே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிறார். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வார்? வேதம் தானே. ஹல்லேலூயா. இயேசு அந்த பாவியான ஸ்திரீயை பார்த்து என்ன சொன்னார்? நீ போ, இனி பாவம் செய்யாத சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. முன்னாடி செஞ்ச பாவத்தையும் என்னாது இருப்பாரோ, இனி செய்ய போற பாவத்தையும் என்னாது இருப்பாரோ. தாத்தா பேசி தொடர்ந்து அதை பேசி வேலையை செய்தாலும் வேதம் சொல்லுது, வேற இடத்துல சொல்லுது, ராகாவை தொண்டித்தது நீதான் அல்லவோ. வசனங்கள் எல்லாம் தெரியல. இப்படி துருபதேசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பயங்கரமா ஆரோக்கியமான உபதேசம் சொல்லுகிறவர்களை பரியாசம் பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, அதுக்கே ஆராதனை ஃபுல்லா செய்யப்படுது. வசனத்தை ஜனங்களுக்கு ஆரோக்கியமா கொடுத்து ஜனங்களை உயிர்ப்பிக்கிறத விட்டுட்டு பரியாசம், ஆரோக்கியமான உபதேசம் பேசுகிற பரியாசம். அவன் இவங்கெல்லாம் என்ன? விசுவாசி, இயேசு விசுவாசி. அதை போதும் பரலோகம் போயிடும். அவ்வளவுதான். பேசி அவருடைய தரப்பெல்லாம் ஆழமான விசுவாசத்துல இருந்தவர்கள். சரி, என்னதான் அவங்க சபையில் உள்ள டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் விசுவாச சம்பந்தப்பட்டு, அதை கலங்காது, கர்த்தர் ஜெயம் கொடுப்பார், நீ உனக்கு அதை செய்வார், இதை செய்வார், இப்படித்தான் இருக்க தவிர நீ எப்படி வாழணும்? அந்த உபதேசமே இல்லை, டீச்சிங்கே இல்லை. இப்படிப்பட்ட நீங்கள்
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எத்தனை தடவை நம்ம அதை பிரசங்கம் பண்ணணும். பாவத்திலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு அதுல நீ ஆரோக்கியமா பலமுள்ள கிறிஸ்தவனா இருந்தாதான் எதிர்நீச்சல் போட முடியும். அவன் இல்லைன்னா அமிழ்ந்து போவார் உலகத்தின் மஞ்சனையில. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல வெற்றியா பரிசுத்தத்துல அல்லது பாவத்தில பாவ சோதனைகள் வரத்தான் செய்யும். கண்டிப்பா பிசாசு கொண்டு வந்து இழுக்கத்தான் செய்யும். ஆனா அதுல கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்கள் என்று நீங்கள் விளங்க வேண்டும். அவன் சோதனை சைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பற்றிய இடத்தை கொடுக்கும். ஆவிக்குரிய சபைக்கு வந்து சரியான ஒரு உபதேசத்துல வாழாம இருக்கிற கிறிஸ்தவங்க மகா கொடுமையான பிசாசின் மக்களாக சாத்தானின் ஏஜென்ட்ஸாக மாறி போகிறார். எச்சரிக்கையா இருக்க. அவன் நீங்கள் எதிர்த்து நிற்காவிட்டால் உங்களுக்கு வருகிற எந்த எண்ணங்கள் யோசனைகள் தான் சொல்றேன். நான் 2 துர்க்குணம், தீமை, பொல்லாப்பு, ஈவில் ஸ்பிரிட், அன்கிளீன் ஸ்பிரிட். ஈவில் ஸ்பிரிட் உனக்குள்ள ஈவில் நேச்சர் கொடுக்கும். அன்கிளீன் ஸ்பிரிட் அன்கிளீன்னஸ். ஹல்லேலூயா. ஸோ உனக்குள்ள இருக்க ஈவில் நேச்சர் இருக்குதா, அதை அழிச்சு தெய்வீக நேச்சர், ஈவில் குணம், பொல்லாத தீய குணம் இருக்கா, நல்ல குணமாக மாற்று. அதில் தீய குணத்தை கழிந்து அதுக்கு இடம் கொடுக்குறாரு. அவன் நல்ல குணமாக மாற்று. நமக்குள்ள தீமையான குணம் இருக்குன்னு தெரியும். இந்த செடியெல்லாம் அப்படி எரிச்சு வேணும்னே இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி போகும், வருது போகும். தீமையான குணம் வருதப்பா, ஆண்டவரே அவங்களை ரட்சியும், ஆண்டவரே அவங்களை மன்னியும். இப்படி தீமைகளை ஜெயிக்கிறோம். அசுத்தங்கள் வருகிறதா, அந்த அசுத்த ஆவிகளை கழிந்து சாகிச்சு உன்னை தீட்டுப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை கழிந்து புறப்படுத்தி இயேசுவின் ரத்தத்தால் நித்தம் உன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியின் பலத்தால் உன்னை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக. அவன் இந்த மாதிரி அசுத்தங்களும் தீட்டுகளும் அசுத்தத்தை கண்டா விசாசுக்கு பிடிக்காது, உண்மையை கண்டா அவனுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. நற்குணங்களை கண்டா அவனுக்கு பிடிக்காது. ஆகினால் அது விரோதமாக தான் போராடுவான். நீ உனக்கு இருக்கிற நற்குணங்களை காத்துக்கொண்டு அதில் பெருகணுமே தவிர துர்குணத்துக்கு பெறக்கூடாது. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்துல நாளுக்கு நாள் பெருகணுமே தவிர அசுத்தங்களால் தீட்டுப்பட்டுறக்கூடாது. அசுத்தம் பார்க்கிறீங்களோ ஓடு, நிற்காது, எதிர்க்காது. ஆகினால் இப்படி இருக்க வேண்டியிருக்கிறது. விதத்திலும் ஜனங்கள் சாத்தான் ஆவிக்குரிய கண்களை மறுபடியும் குருடாக்கி கொண்டிருக்கிறான். யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு வரும் ராஜ்யம், பூமி எதிர்ச்சி, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள், பெரிய அடையாளங்கள். ஹல்லேலூயா. இவைகளுக்கு முன்பாக என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பிடித்து ஜெபாலயத்தில் சிறைச்சாலையில் ஒப்பு கொடுப்பாங்க. அப்புறம் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் அப்படி என்ன சொல்றாரு, பெற்றோராலும் சகோதராலும் பந்துஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆகிலும் ஒரு தலைமுறை ஒன்றாய் அழியாது. சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள் அடையாளங்கள் 25. பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? தத்தளிப்பும் இடுக்கலும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய கோபாக்கினை கலசங்கள் வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்குது. முதல்ல 7 முத்திரையை பார்க்கிறோம். அப்புறம் 7 எக்காளங்கள். ஹல்லேலூயா. அவருடைய கோபம் ஊற்றப்படுகிற காலம். அடுத்தது பிதாவாகிய தேவனுடைய கோபம் ஊற்றப்படுகிறது. இப்படி 7 வருஷம் பயங்கரமான உபத்திர காலத்துக்குள் இதுவரையிலும் சம்பவியாததும் இனி சம்பவிக்க போகாததுமான ஒரு கொடிய உபத்திர காலத்துக்குள்ளாக உலகம் தள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் மத்திய சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா.
21வது வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். நல்லா கவனிக்கணும். லூக்கா சுவிசேஷத்துக்கு வருவோம். இந்த உபத்திர காலங்களை இங்க மத்திய 24 சொல்கிறார். 21ஆம் அதிகாரம் லூக்கால சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, மனுஷகுமாரன் இந்த சத்துவங்கள், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் மேல் ஆபத்துகள் வரும். 27ஆம் அதிகாரம், மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள், எல்லாரும் காண்பார்கள். அல்லேலூயா. ஆகினால இது ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க, இயேசு ரகசிய வருகையே கிடையாது, என்ன பகிரங்க வருகை தான். இப்போ உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற டிவி ஊழியக்காரர் சொன்னார், பகிரங்க வருகை தான், சபை உபத்திரவத்துக்குள்ளாகும். ஆகாம என்ன பண்ணும், சதித்தின்படி நடந்தாதான் தப்பிக்கப்படுது. சபை உபத்திரவத்துக்குள்ளாதான் தாலாட்டா பாடுங்க பாராட்டு. நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே தானே தோன்றும். உலகத்தான் நியாயம் செய்து முதல்ல சபைக்கு தான். யார் யார் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்படுது. யார் யார் கைவிடப்பட போறாங்களோ அவங்களுக்கு 2வது வருகை தான் வெளிப்படும். அல்லேலூயா. ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவர்களுக்கு அந்த ரகசியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார், வெளிப்படுத்துகிறார். கைவிடப்படுகிறவர்களுக்கு அந்த ரகசியவர்கள் இல்லை என்று தான் சாதிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ரகசியவர்களை போக மாட்டார்கள். கர்த்தரை பகிரங்க வருகை தான் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. வெளிப்பாடு கிடைத்தால் நல்லது. ஆகையால் மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் என்று இங்க சொல்லிட்டு, ஏன் அவர் 36ஆம் வசனத்துல இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் பகிரங்க வருகையில வராருன்னா அப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவர் வராரு. அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பணும், மனுஷகுமாருக்கு முன்பாக நீங்க நிற்கணும்னா அப்போ நடுவில் என்ன இருக்குது, இவைகளுக்கு தப்பிக்கலாம் இல்ல, உபத்திர காலத்துக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு இல்ல, தப்பிக்கொள்ள போக்க வைக்கிறாருல்ல. அல்லேலூயா. மனுஷகுமாருக்கு முன்பாக நீங்க நிற்க பாத்திரமா இருக்கும்படிக்கு என்று சொல்லுகிறாரே, அதையும் அப்போ அதை சொல்லணும். வெளிப்படுத்த 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் ஆண்டவருக்காக பொறுமையாயிரு எல்லாவற்றையும் நீ சகித்து பொறுமையாய் சகித்தபடினால் காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு, உலகத்து முழுவதற்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா? பூமியின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எவ்வளவு உண்மையுள்ள தெய்வம். யாரை காப்பார்? என் பொறுமையை குறித்து சொன்ன வசனங்களை நீ காத்து கொண்டபடினாலே, என் வசனங்களை நீ அலட்சியமா எண்ணாமல், அந்த வசனத்தை பொறுமையோடு நீ பலன் கொடுத்து காத்தபடினாலே நானும் உன்னை தப்பும்படிக்கு காப்பேன். Hallelujah. It's not a joke. ஈஸியா எனக்கு கிறிஸ்டியன் லைஃப் ஈஸியாக்கி கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்தா ஆண்டவர் ஈஸியாக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்காரு. அந்த வழியின்படி போகணும் வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. அதை சொல்லிக் கொடுக்க ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆகையினாலே அவருடைய பகிரங்க வருகைக்கு முன்பாக அதே 21ஆம் அதிகாரத்தில் லூக்கால இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இவைகளை சம்பவிக்க தொடங்கும் போது
பார்க்குறீங்களா இல்லையா? எவ்வளோ காரியங்கள் நடந்துருக்கு. ஹல்லேலூயா. ரஷ்யா, டர்க்கி ஒன்றாவது. டர்க்கி யூரோப்ல இருந்து வருது. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38-39 வசன அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோகு, மாகோகு, தூபால் என்று சொல்லப்பட்ட அதில் பார்த்தீங்கன்னா பெர்ஷியா, லிபியா, இன்னொரு தேசம், இதெல்லாம் என்னது? தூபால், கோகு, மாகோகுலாம் ரஷ்யா, டர்க்கி, இதெல்லாம் ஒன்றாகும். லிபியா, எத்தியோப்பியா, இந்த தேசங்கள் எல்லாம் ஒன்று சேரும். அதே மாதிரி இப்போ எல்லாம் நடந்துட்டு நேரத்தின்படி எல்லாம் ஒழுங்காயிற்று. ஆகையினால ஹல்லேலூயா, glory to God. இப்படி பல விதமான ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வியாக்கியானங்கள் எதை கொடுத்தாலும் சரி ஆகமொத்தம் பார்க்கிறோம் சூழ்நிலைகள்ல. ஹல்லேலூயா. இவைகளை சம்பவிக்க காணும்போது நம்முடைய மீட்பு என்ன மீட்பு? புவி மீறினில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கும். ஹல்லேலூயா. சரீரம் மீட்படைய சரீரத்திலான ஜனங்கள் போஷித்து 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 காப்பாற்றுகிறது. பூமிக்கு ஏற்ற சரீரமாக இந்த சரீரம் பராமரிக்கப்படுகிறது, பேணி காக்கப்படுகிறது. இந்த சரீரம் மின்னுக்குரிய சரீரமாக மாற வேண்டும் என்று அதற்கு ஏற்றபடி இந்த சரீரம் காக்கப்படுகிறதா? உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதுனா தலைகளை நிமிர்ந்து பாருங்கள். ஆண்டவர் வந்தா ஒரு இமைப்பொழுது இந்த சரீரம் மறுரூபம் அடையணுமே. ஹல்லேலூயா. ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறணுமே. அழிவுள்ள இது அழியாமையை தரிக்கணுமே. சாவுக்கியமான சரீரம் சாவாமையை தரிக்கணுமே. ஹல்லேலூயா. எவ்வளவு வேலை இருக்கு. அப்போ இந்த சரீரத்துல என்னதான் இருக்கு? பாவ கிரியைகள் அழிக்கப்படணுமே. பாவம் இருந்தால் மறக்க முடியுமா? ஹல்லேலூயா. மாம்ச இச்சைகள் அழிக்கப்படணுமே. இந்த சரீரம் கேட்கறதெல்லாம் இதுக்கு கொடுத்துட்டு இருந்தா அது பரவலம் போக முடியுமா? ஆத்மா கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா அது மேல நடக்காதானே இந்த சரீரத்தை அது ரெடி பண்ணும். ஹல்லேலூயா. ராக்கெட் வெளியில ராக்கெட் இருக்கு, அது சும்மா போயிடுமா? அதுக்கு என்ன போட்டாதான் மேல போகும்? ஃபியூவல். ஹல்லேலூயா. அதுக்கு எரிபொருள் போட்டாதான் மேலே ஏறும். அந்த ராக்கெட்டுடைய பாடி போங்க மேல, ஃபியூவல் இல்லாம போமா? புரியுதா சொல்றது? ஃபியூவல் போட்டாலும் அது மேல போகும். அதே போல நமக்கு ஃபியூவல் எது உள்ள ஆத்மாவில பரிசுத்த ஆவியானவர் இணைந்தாதான் இந்த சரீரம் மேல போகும். ஹல்லேலூயா. உள்ளேயே சரிப்படுத்துறது கிடையாது. குசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாபம். அதுக்கு என்ன உனக்கு இந்த சபை? ஹல்லேலூயா. குசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவதுக்கு எதுக்கு இங்க சபைப்போம்? எந்தெந்தைக்கும் சாகாமல் பிழைத்திருக்கிறதுக்கு தான் இங்க சபைப்போம். ஹல்லேலூயா. நித்தியமாய் கர்த்தரோடு ஆளுகை செய்து கர்த்தரோடு வாழ்கிறதுக்கு தான் இந்த சபைக்கு வரணும். ஆமென். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா, ஓரவஞ்சனை உள்ளவரா? இல்லை. நமக்கு கொடுக்கப்படுகிற பரீட்சைகள் எல்லாம் கர்த்தருக்குள் மனம் உண்மையாக இருக்க பிரயாசப்பட்டு உத்தமர்கள் என்று விளங்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. God chooses. எங்க செலக்ஷன், எங்க எலெக்ஷன்? உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. பல பரீட்சைகளிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். நம்ம கழுவுற எல்லா பரீட்சைகளிலும் ஆண்டவரே நீதான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் இன்னைக்கு அநேக பேரும் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல கூட கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படணும். அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுறதுக்கு முன்னாக என்ன இருக்கணுமா? விசுவாச துரோகம் முந்தினீங்க. ஹல்லேலூயா. வருகிற உபத்திரவங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சாத்தான் கொடுக்கிற துன்பங்களும் சகிக்க முடியாம அநேகர் என்ன செய்வார்கள்? இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்திலிருந்து வழுவி போவார். விசுவாசம் நிற்க முடியும். ஹல்லேலூயா. glory to God. நிறைய பேருக்கு ஆண்டவர் சாத்தானுக்கு எதிர்ப்பாங்க. சாத்தான் தொட முடியுமா? சாத்தான் தாக்க முடியுமா? சாத்தான் பாதிக்க முடியுமா? பாதிப்பான், தாக்குவோம், அதெல்லாம் செய்வோம். அது மத்தியில நீ விசுவாசத்துல நீங்களு. ஹல்லேலூயா. யோபுக்கு வந்து எல்லாம் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. யோபுக்கு வராத துன்பமா உனக்கு வந்தது.
அல்லேலூயா. அவ்வளோ பயங்கரமான துன்பத்திலும் யோபு கர்த்தருக்குள்ளே மன உத்தமத்தில் உறுதியாக நிற்கவில்லையா? அல்லேலூயா. He was tested through and through. விட்டு வைக்கவே இல்லை. எல்லா ஏரியாஸ்லையும் சாத்தான் யோபுவை சோதித்தான். எல்லா ஏரியாஸ்லையும் யோபு புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா சொல்றார், கண்களின் மேல் நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான், வேறொரு ஸ்திரீயின் மேல் நினைவாக இருப்பது எப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? நானே நொந்து போய் வரணும், இச்சையான பாவத்தை வேற கொடுறான். ஹல்லேலூயா. இப்படி பலவிதத்தில் படுக்கை எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றால் நான் படுத்த அலறுகிறேன், சொப்பனங்களால் என்னை கரையப்படுகிறேன். ஹல்லேலூயா. எந்த விதத்தில் இழைப்பார்கள் ஆறுதல் இல்லாமல் யோபை சரியாக சாத்தான் எப்படியாவது யோபு தேவனை மறுதலிக்கணும், தூஷிக்கணும், விசுவாசத்தை விட்டுவிட வேண்டும் என்று போராடி பார்த்தான். யோபு நல்ல உதாரணமாக ஹல்லேலூயா உத்தமத்தில் உறுதியாக நின்றான். இன்னைக்கு வருகிற இப்படிப்பட்ட இவைகளுக்கெல்லாம் தப்பி என்று சொன்னால் ஹல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த காலம் குறைக்கப்படுகிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா glory to God. வருகிற எல்லா பரீட்சைகளும் உன் மனம் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை விட்டு விலகுகிற பின்மாற்றத்தின் ஆவி சபைக்கு சரீரத்துல உடம்பு கொண்டு உட்கார்ந்து பெரிய காரியம் அல்ல. உன் இருதயம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். உன் இருதயம் கர்த்தரோடு வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உன் சிந்தை இயேசுவோடு ஒருமுகமாக இருக்க வேண்டும். உன் சிந்தையிலே பிசாசு கிரியை செய்யக்கூடாது. உன் ஆவியிலே பிசாசு எண்ணங்களை கொடுக்க கூடாது, யோசனைகளை கொடுக்க கூடாது, ஆசை விருப்பங்களை கொடுத்து உன்னை மேற்கொள்ளக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு எல்லா இடத்துலையும் பாருங்க, கல்வி சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னு யுத்தம் செய்ய வருகிறது. நீ நின்று பார், அவர்கள் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. சர்ப்பங்களை தேவல் மிதிப்பீர்கள், சத்துரு சகல பலமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒன்று உங்களை சேதப்படுத்துறது வருது, ஆனா சேதப்படுத்துறது. உனக்கு எதிரிட்டு வருகிற பவர் என்ன? உனக்குள்ள இருக்கிற பவர் என்ன? ஹல்லேலூயா. பிசாசு அவனுடைய சத்துவத்தோட வரும். உனக்கு என்ன வேணும்? மாம்ச பலன் இல்லை, ஆவியின் பலன் தானே வேணும் அவனை எதுக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபம் பண்ணு, அதுக்கு தான் வேதவாசி, அதுக்கு தான் உபவாசம் பண்ணு, அதுக்கு தான் சபையோட ஐக்கியமாயிரு, ஊழியக்காரோட ஒருமனமாயிரு. அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஊழியக்காருக்கு விரோதமா இருதயம் போறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் சாத்தானாலே தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு பலியாடு மாதிரி கொண்டு போவாங்க. இயேசுவோட கூட தான் இருந்தாங்க. அவன் மனம் இயேசுக்கு மாறாகவே விரோதமாகவே வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. அதை செக் பண்ணாமல் போனான். ஹல்லேலூயா. இயேசுவை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு, இயேசுவை எப்ப பார்த்தாலும் குற்றப்படுத்திக்கிட்டு இப்படியே இருந்தான். சாத்தான் பார்த்தா இங்க நமக்கு ஏற்ற ஆள் இருந்தான், காட்டி கொடுக்குறோம். யாரும் தேடிக்கிட்டு இருந்தான் விசுவாசி. யூதாசுடைய இருதயம் எப்பொழுதும் எதிர்மறையாகவே வேலை செய்துட்டு இருந்தனால அவனை எளிதாக பயன்படுத்த முடியும். முற்றிலுமாக உங்களை ஒருவர் விசுவாசா இருக்கிறான்னு சொல்லிவிட்டேன். ஆகினால்தான் சொல்றேன், இருதயத்தில் சிந்தையில் வருகிற எண்ணங்களை அப்படியே விட்டுறாத, அவளை கழிந்து கொள்ள ஜாக்கிரதையா. ஆமென். உன்னை விட்டு அகற்ற ஜாக்கிரதையா. நீ அவைகளுக்கு உடன்படவில்லை என்று தேவன் அறிந்து கொள்ளட்டும், பிசாசும் அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு ஏற்ற தேவ பலனை வாங்கிக் கொள்ளணும். அல்லது அந்த பிரச்சனைகளை கர்த்தருக்குள்ளே மன உறுதியாய் உண்மையாய் இருக்க தீர்மானம் பண்ணி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த எக்ஸ்ட்ரீம் எந்த எக்ஸ்டென்ட்க்கு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்கு நான் உண்மையாய் உறுதியாய் இருப்பேன் என்கிற உள்ளத்துல ஒரு உறுதி உனக்குள்ளே இருக்கணும், தீர்மானம் இருக்கணும், ப்ரிப்பரேஷன் இருக்கணும், ப்ரிப்பேர்ட் மைண்ட் இருக்கணும், ப்ரிப்பேர்ட் ஹார்ட் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஒரு சின்ன டெஸ்ட் வந்தாலும் ஃபெயில் ஆயிடும். ஆண்டவருக்காக நான் மூச்சு கடைசி மூச்சு வரைக்கும் நிற்பேன் ஒரு தீர்மானம் ஒவ்வொரு நாளும் அதை புதுப்பி. ஹல்லேலூயா. ஆகையினால விசுவாச துரோகங்களை நிறைய பேர் நிற்க முடியாததுனாலே ஹல்லேலூயா இந்த உபத்திர நாளைக்கே போக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே அவன் முடிச்சிடறான் கதையை. சாத்தான் அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய ஆள் இங்க இந்தியாவில இருந்து பயன்படுது. அவங்க அந்தி கிறிஸ்து இல்லை. அந்தி கிறிஸ்து யார்? இயேசுனுடைய உபதேசத்துக்கு மாறாக நடக்கிறவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. இயேசு ஆன்டி டு கிரைஸ்ட். கிறிஸ்தவங்க தான் முதல் அந்தி கிறிஸ்து. இயேசு சொன்ன வார்த்தை சத்ருவ சிநேகினா பார்ப்பேன், விரோதிப்பேன்,
எல்லா இயேசு சொன்ன உபதேச டீச்சிங்ஸுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறாங்க. ஆப்போசிட்டா ப்ரீச்சர்ஸ், ஊழியக்காரங்களும் ஆப்போசிட்டா தான் ப்ரீச் பண்றாங்க. ஓ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாழாக்காம தலையாக்குவார், கீழாகாம மேலாக்குவார், உனக்கு அதை கொடுப்பார் இதை கொடுப்பார். இந்த கர்த்தருடைய இயேசுனுடைய உபதேசமே இல்லை. இன்னொருத்தர் அப்படிதான் அந்த வாட்ஸ்அப்ல எழுதி அமைச்சிட்டு இருக்காரு, எனர்ஜி வைப்ரேஷன். ஐ டோன்ட் வாண்ட் வார் என்று சொன்னா நீ வந்து வாரே நினைக்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் வந்து நீ வந்து என்னது அதுக்கு மேலே ஐ வாண்ட் பீஸ் என்று சொல்ல, பீஸ் நினைக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி, அப்புறம் வைப்ரேஷன். நான் சொன்ன வைப்ரேஷன் எனர்ஜி இதெல்லாம் யோகா, அசுத்த ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவி மூலமாக வருகிறது. இயேசுவை பற்றியே சொல்லலை, இயேசுவோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறது. தட் இஸ் ஆல் சஃபிஷியன்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் உபதேசத்தை பின்பற்றினால் அது நமக்கு போதுமானது. மற்ற இந்த உபதேசங்கள் மற்றவர்கள் ஆலோசனைகள் தேவையில்லை. வஞ்சிக்கிற ஆவிகள் எழுதி அனுப்பிச்சு don't be circulating this message to others. அதை படிக்கும் போது எனக்குள்ள வந்தவாறு எனக்கு அது அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் பார்க்குறீங்க எனர்ஜி, இந்த வைப்ரேஷன்லாம் எங்கேயோ கேட்பட்டோம். இதெல்லாம் இந்த இப்போ நான் சொன்னது உபதேசக்காரங்களும் அதில் பயன்படுத்தலாம். அற்புதங்கள் நடக்குது, கால் வளருது, கட்டி மறைது. ஆகையினால இப்படிப்பட்ட பயங்கரங்கள் கடைசி காலத்துல நடந்து கொண்டுதான் இருக்குது. ஹல்லேலூயா, glory to God. எந்த எனர்ஜி நமக்கு பவர், பரிசுத்த ஆவியானவர் தான் எனர்ஜி. நாங்கள் நீங்க எல்லாம் வரும், உங்க இடத்துக்குலாம் வரும், யோகா மூலமா வரும், இல்ல கிறிஸ்தவ உருவத்தில் அது அப்படியே என்ன செய்யலாம், காட்லி ஃபார்ம்ல கொடுக்கணும். ஆகினால் அந்தி கிறிஸ்து என்ற ஆவி இயேசுடைய உபதேசத்துக்கு மாறாய் நடந்தால் அது என்ன ஆவி? இயேசுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டி டு கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து ஆவி. ஹல்லேலூயா. அப்படி அறிந்து உங்களுடைய ஜீவியத்தை ஸ்ட்ரிக்டாக நடத்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகினால் இப்படி விசுவாச துரோகம் அநேகர் பொட்டு சரீரத்தின் பிரகாரமாக கிறிஸ்தவர்கள் ஏராளம். ஆனால் ஆத்மாவிலோ விழுந்து போனவர்கள், சத்துருவுக்கு இடம் கொடுத்து பின்வாங்கி போனவர்கள், சாத்தானால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள், ஆனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் ஏராளமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆரோக்கியமான கிறிஸ்தவர்கள் என்று காண்பது அரிதாக இருக்கிறது. ஆமென். விசுவாச துரோகம் நிற்க முடியல. ஹல்லேலூயா. அவங்க உபதேசத்தை நல்ல டீச்சிங்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உறுதியா இருப்பீங்க. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அதனால இந்த பயங்கரமான கொடிய காலத்துக்கு நான் தப்ப வேண்டும். என்னுடைய பொறுமையை குறித்து சொன்ன வசனங்களை நீ காத்து கொண்டபடினால் நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீ ஜீவித்து வந்தால், அவருடைய வசனங்களின்படியே நீ ஜீவித்து வந்தால், அவனும் இந்த கொடிய காலத்துக்கு தப்பும்படி உன்னை காக்கிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே ஹல்லேலூயா, அவர் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர், எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி விடுவிக்கிற தேவன் அவர். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும். You should be counted worthy to stand before the Son of Man. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு முன்பாக நிற்க என்ன வேணும்? பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். ஆகினாலே ஹல்லேலூயா, glory to God. அதுக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. நிறைய காரியங்கள் சொல்லணும். விழித்திருக்கிறது குறிச்சு, பாத்திரவான்கள் குறிச்சு முகவரை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆகினால் நீங்கள் தப்புவிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுமா? ஜெபம் பண்றீங்க. என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே எங்களுக்கு காத்துக்கொள்ள, எங்களை ஆசீர்வதி, எங்களுக்கு வேண்டியது தாரும், ஆண்டவரை பற்றி எங்களுக்கு தாருங்கிறதான் ஜெபிக்கிறேன். இனி நம்முடைய ஜெபம், ஆண்டவரே வரப்போகிற குட்டிய காலத்துக்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் குடும்பம் தப்புவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறதுக்கு நான் பாத்திரவாட்டியாக நான் மாறணும். ஹல்லேலூயா. அபாத்திர தன்மைகளை அவன் அபாத்திர தன்மைகளை விட்டு அகற்றிக்கோ. எதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாமல் இருக்கிறோம், அப்பா இதை தகுதிப்படுத்தும். இப்படி நம்மை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்த கத்த காலத்தை கொடுத்திருக்கிறார். அதை சீக்கிரமா ஆதாயப்படுத்திக் கொள்ளும்.
ஒரு சிலர் ஒரு கொடுக்குற கால்குலேஷன்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் சொல்றாங்க. இந்த வருஷமும் செப்டம்பர் 23ஆம் தேதி இயேசுவுடைய ரகசிய வருகை இருக்கலாம். ஹல்லேலூயா. போன வருஷம் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வருஷம் அந்த டெட்ராட் அந்த பிளட் மூன் வருகிறது. எந்த வருஷத்துக்கும் வராமல் ஒரே வருஷம் 2 தடவை, நான் 2 வருஷத்துல 4 தடவை வந்துருச்சு. ஆகியாலே கர்த்தரோட வருகை சமீபம். காதலி என்று சொன்னார். இயேசு மசியா மேசியா யார் என்று எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். நான் இறந்த பிறகு காண்பி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நீங்க பாருங்க. 1 வருஷம் கழிச்சு அதை பார்த்தா யோசுவா அவர் எப்போ வருதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னார் ஏரியல் ஷேரன் அவர் எவ்வளோ வருஷமாக படுக்கையாக செத்த நிலைமையில இருக்கிற அவர் மறித்த பிறகு அவருடைய இந்த வருகை வரும். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாலே மறித்து. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் அடையாளங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காரியங்கள் சம்பவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? இப்படி ஆண்டவரே உனக்கு முன்பாக நிற்க நான் பாத்திரமா இருக்கணும் அப்படின்னா விழித்து கொண்டு என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அப்படின்னா என்ன விழிப்பு? ஆவியில அலர்ட் ஆயிரு. ஹல்லேலூயா. ஆவியில அலர்ட் ஆயிரு. ஆவியில விழிப்பாயிரு. ஆவியில தெளிவாயிரு. விழிப்பாயிரு. என்ன நடக்குது? நான் எவ்வளவு தகுதியா இருக்கிறேன்? ஆண்டோட வருகை வந்து நான் போவேனா? என் நிலைமை என்ன? இந்த உள்ளான ஜீவியத்தின் நிலைமை என்ன? நம்முடைய பார்வைக்கு நாம் நீதிமன்றங்களாக தோன்றலாம். கர்த்தரோட பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு நான் எவ்வளவு குறைவா காணப்படுகிறேன், இல்ல எவ்வளவு நிறைவா இருக்கிறேன்? ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு தான் செபிக்க சொல்றேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து. Therefore, watch and pray. அதனால விழித்து இருக்கிறது சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கூட நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் சுருக்கமாக நான் வாசித்து பார்க்கிறீங்களா? எதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2 தெசலோனிக்கேயர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் மோஸ்ட் ஆக்டிவ் பீப்புள். அந்த வீடியோ போடுறாங்க, இந்த வீடியோ போடுறாங்க. ஒரு என்ன சொல்றது, நான் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க? பாவம் இல்லையா? இதெல்லாம் பாவம் இல்லையா? அது பக்தி விருத்தி இருக்கா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அதிகமா உட்கார்ந்து செய்தியை கேட்கறத விட வேண்டாம். கேட்கிற ஒரு செய்தியை கேட்டு அதை வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கே டைம் இல்லை. நிறைய செய்தியா கேட்டு டம்ப் பண்ணி ஆவியானவர்கள் நமக்கு கனெக்ஷனே இல்லாம போயிடுச்சு. பர்சனலாக ஆண்டவர் உணர்த்துறதுக்கே நேரம் இல்லாம போயிடுச்சு. பர்சனலாக கர்த்தர் நம்முடைய காரியங்களை நம்மளோட இடைபடுவதற்கு பசுத்தாவிற்கு நமக்கு one-to-one relationship இல்லை. We are crowded with so many voices, so many thoughts, so many thinkings. எனக்குலாம் அப்படியே அந்த ஒரு வீடியோ எடுத்தீங்க, இந்த வீடியோ இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி பொழுதுபோக்காக அப்படியே அலபாய் மேய்து. என்ன மேய்ச்சல்? ஃபேஸ்புக் மேய்ச்சல். வேதத்தை மேய்க்கிறது, வசனத்தை மேய்க்கிறது. ஃபேஸ்புக்ல மேய்து கிடக்கிறது எல்லாம் ஆவிக்குரியதுல. தெசலோனிக்கேயர் 2:11 1:11 வாசித்தீர்கள் என்றால், ஆகையால் 12 வாசிப்போம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரராக்க வேண்டும். worthy of his calling. பிலிப்பியர் 1:27 பார்க்கிறோம். சுவிசேஷத்திற்காக பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஓ ஹalleluya, பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள்.
Amen. Walk worthy of the gospel of Jesus Christ. இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரமாட்டியாக நீ இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வாசிக்கிற இடத்துல, போகிற இடத்துல உன் ஜீவியம் முழுவதும் இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரமானாக நடக்கும். ஆமென். போலாம் அப்படி யாரும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு பாத்திரவான்கள்னா எதற்கு பாத்திரவான்கள்? I should be worthy of what? எதற்காக நம்மை அழைத்தார்? நான் எனக்கு காலிங் இருக்கு, apostle calling, prophet calling, அந்த காலிங் இந்த காலிங், ஒரே காலிங். என்ன காலிங்? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இன்னொரு 2 தெசலோனிக்கேயர் 1:5 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். முந்தின வசனம் 11வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். கவனித்துக் கொள்ளணும். கையில் வந்த நம்மை பொழுதிலிருந்து தூக்கி எடுத்த குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். என்ன செய்தார்? தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்தார். ஆமென். ஆகினால் அந்த தேவனுக்கு பாத்திரராகி நட. அல்லேலூயா. உன்னை எதற்கு அழைத்தார்? தம்முடைய ராஜ்யத்துக்கு, தம்முடைய மகிமைக்கு. என்ன ஸ்டாண்டர்ட்ல உன்னை கொண்டு போய் வைத்து அவனை அழைத்திருக்கிறார். ஆமென். எதற்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறார்? எதற்காக இந்த சபைக்கு நீ வருகிறார்? தம்முடைய ராஜ்யத்துக்கு, தம்முடைய மகிமைக்கும் உன்னை அழைத்த தேவன். உன்னை இந்த உலகத்தோட உலகமா என்ஜாய் பண்ணி சாகு, அதற்காக தேவன் உன்னை அழைக்கிறார். என்னுடைய ராஜ்யத்துக்கு நீ வரணும், என்னுடைய மகிமையில நீ பங்கடையணும். ஆமென். அந்த உயர்ந்த நோக்கம் வரணும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த பக்தி வேஷம் தரித்த பரிசேயர்களை குறித்து, பக்திமான்களை குறித்து சொன்னார். நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், ஆகினால் பூமிக்குரியவர்கள் சிந்தித்து நான் உயரத்திலிருந்து உண்டானவன். அல்லேலூயா. ஓ glory to God. அவங்க எப்பவுமே நான் இனி என்னை காண மாட்டீர்கள் என்று சொன்னா அவங்க சொல்லுவோம், தற்கொலை பண்ணிக்கணும், செத்துக்கணும், உலக சிந்தை தான் அவங்களுக்கு. ஆனா தேவ பக்தி வேஷம். நான் ரொம்ப பெரிய பாவியை யாருன்னா தேவ பக்தி வேஷம் தெரிச்சோம். உண்மையான பாவி கூட ஐயோ நான் பாவி அப்படின்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருக்கும், தேவ பயம் இருக்கும். ஆனா அந்த தேவ பக்தி தெரிச்சவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க பாவத்தையே அவங்களால உணரவே முடியாது. நான் எல்லாம் சரியா இருக்கிறேன்ற மாதிரி கர்த்தர் பார்க்கிற பார்வையில அவங்க பார்க்கணும். அதனால நான் சொன்னேன், உயரத்திலும் உண்டானது அவருடைய சிந்தை, நம்முடைய சிந்தையெல்லாம் பூமிக்குரியதா இருக்கக்கூடாது, விண்ணுக்குரியதாக இருக்க வேண்டும், பரலோகத்துக்குரியதா இருக்க வேண்டும். அவன் ஏன் அவர் நம்மை தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் அழைத்த தேவன். ஐயோ என்னை அழைத்த தேவனுக்கு நான் தகுதியா வாழணும். I should walk worthy. படிக்கிற இடங்கள் எங்க இருந்தாலும் பிரஸ்டீஜ் பார்க்குறீங்க, அசிங்கப்படக்கூடாதுன்னு பார்க்குறீங்க, நான் கேவலப்படக்கூடாதுன்னு பார்க்குறீங்க, வெட்கப்படக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. ஒண்ணுமிக்க தேவன் கேவலப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஆமென். ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்றது, தேவன் அவருடைய தேவன் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாம் இந்த உலகத்துல எவ்வளவு செல்வசியமா இருந்தாலும் அது மேல அவன் பற்றே நான் அந்நியன், நான் பரதேசி, பரதேசத்தை நாடி போகிறேன் என்று சொன்னார். ஆனால் தேவன் அவனுடைய தேவன் என்று சொல்லிக்கொள்ள அவன் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பரம தேசத்தை நாட இருப்பவர்களே உலகத்தின் மேல அவ்வளவு மோகம், உலகத்தினுடைய எழிலும் கவர்ச்சிகளும் அதன் மேல ஒரு இச்சைகளும் ஜனங்களை இருதயத்தை நிரப்பி பரலோகத்தின் மேன்மை உணர முடியாதபடிக்கு, பரலோகத்துக்கு பாத்திரங்களா இல்லாதபடிக்கு, உலகத்தோட உலகமா நீ அழிந்து போகணுமா? உலகம் கொடுக்கிற சிற்றின்பங்களும் உலகம் கொடுக்கிற மாயங்களும் மயக்கங்களிலும் இருக்கத்தான் வாஞ்சிக்கிறேன் என்று ஒரு இருதயம் தீர்மானமா இருக்கிறதா? உலக சினிமா, டிவி, எத்தனை பேர் வீட்டில் டிவி ஓடுது? பழைய பாட்டு பாடினா அப்படியே
உள்ள அப்படியே கொதிக்குது, உள்ள ரசிக்குது. இன்னும் பழைய மனுஷன் சாகலையா? மோசம் போகும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை அந்த செய்கைகளை களைந்து போடு. பழைய சினிமா பாட்டு கேட்டா உள்ளத்துல ஜாலியா இருக்குதா? சந்தோஷமா இருக்குதா? விருப்பமா இருக்குதா? அது சிலுவையில் அறைகிறாயா அல்லது உள்ளே சந்தோஷப்பட்டு அதை ரசிக்கிறாயா? என்ன செய்யுது? உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். பாத்திரவான்கள் தானா? உலகத்தை உள்ளத்துல ரசிச்சுட்டு வெளியில பக்தி வேஷம் பிரயோஜனமா? அக்னியானது அதை பரிசோதிக்காதா? அல்லேலூயா. அக்னி கொப்புன்னு வந்து இறங்கினா ஆகும், வேஷம் எல்லாம் கலைஞ்சிருமே. பக்தி வேஷம் கூடாது. உண்மையாகவே பரலோகத்தை வாஞ்சிக்கிற மகனாய் இரு. ஹல்லேலூயா. உலகத்தின் மாயை வேணும்னா போ, வீணாக உலகத்தோட உலகமாய் அழிந்து போகிற வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற இந்த உலகம் தான் எனக்கு வேணுமா? அது நிலையான நகரம் நமக்கு இங்கில்லை என்று ஆபிரகாம் சொன்னான். வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஹல்லேலூயா. பரமதேசத்தையே நாடினான். அவங்களாம் பைத்தியக்காரங்களா? இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துல லாசரு போன்ற மனுஷங்களை தேற்றுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆபிரகாம் பேசப்படுகிறார். ஆகினாலே அவருடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரவானாய் நட. ஹல்லேலூயா. அதுக்கு நான் எப்படி பாத்திரவானாய் நடக்க? அதுதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. நான் தகுதியா நடக்கணும்னா உன்னால முடியாது. உன் கனெக்ஷன் எங்க இருக்கு? ஜெபத்தின் மூலமா பரலோக ராஜ்யத்தோட கனெக்ஷன் இருந்தா பரலோக ராஜ்யத்தின் தன்மைகள் உன்னை நிரப்பும். ஆமென். உன் கனெக்ஷன் உலகத்தோட ஜெபம் இல்லாம வேத வாசிப்பு இல்லாம உலகத்தோட தான் உலகத்தின் ஆவிதான் உனக்குள்ளே கிடையாது. எப்படி கர்த்தருக்கு பாத்திரமான வாழ முடியும்? ஹல்லேலூயா. புரியுதா? புரியலையா? நம்முடைய கனெக்ஷன் ஜெபம். அதுக்குதான் ஜெபம். ஆண்டவரே, நாம் பாத்திரவாட்டியா இருக்கிறோம்ப்பா. பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுடைய மகிமைக்கு நான் அழைத்த தெய்வமே, நான் உமக்கு. அதுதான் என்னுடைய வயதாக்கு உலக பிரகாரமான வேலையில் 9 வருஷம் இருந்த போது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, தானியேல் போல, யோசேப்பை போல, ஹல்லேலூயா, மொர்தெகாயை போல நிமிர்ந்து தான் இருப்பேன். புறச்சாதி ஜனங்கள் எல்லாம் தான் நம்ம பார்த்து பயப்படும். எந்த காரியங்களும் கலக்கலே கிடையாது. புறச்சாதிகளோட கலந்த வேலையே கிடையாது. காப்பளம் விற்கிறதா கோட்டையாது. ஆகையினால எப்படி கர்த்தரோட உலகத்தோட உலகமா கலக்குறீங்க? எப்படி முடியுது? தெரியும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய மகிமைக்கு நீ அழைக்கப்பட்ட மகளாய் இருந்தால் உன்னால கலக்க முடியாது. நானும் கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து இன்னைக்கு சபைகளில் உபதேசம் சொல்லுற சபையிலும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நீ வித்தியாசமாய் காணப்பட வேண்டாம். உன் நடை உடை பாவனைகள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்க வேண்டாமா? பரலோகத்தை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டாமா? நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? பரலோக ராஜ்யத்திற்காக, அவருடைய மகிமைக்காக அழைக்கப்பட்டவர் என்ற நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தார் அவருக்கு பாத்திரவானாயிருப்பாய். ஹல்லேலூயா. நீ மற்ற சராசரி உலகத்தான போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களால இந்த உன்னதமா மேல எழுப்பவே மாட்டேன். இவ்வளவு சொல்றேன்னு உங்க ஆத்மா மண்ணோட ஓடிட்டு. Attachment to the world, so much attached. Fevicol quick fix போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு சரியா குணப்படும், சரியா ரட்சிக்கப்படும், சரியா மனம் திரும்பலன்னு காண்பி. இன்னைக்கு தீர்மானம் சரி. அவர் அழைத்தது உண்மைதான். தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு தான் அழைத்ததுனால இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. நீ அந்த அழைப்பை எப்படி ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுதியாய் வாழ்க. ஆமென். உலகத்தின் மேலுள்ள பற்றை விட்டுவிட்டு பரலோக ராஜ்யத்தின் மேலுள்ள பற்றை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஆகையினால இப்படி பரலோக ராஜ்யத்துக்கு வாசிப்பின் அடுத்த வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1:5. இந்த
சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்னப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு நீங்கள் தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறீர்கள். 4வது வசனம் வாசித்தீங்கன்னா, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் வருகிற துன்பங்கள் உபத்திரவங்கள் எப்படி இருக்கும்? பொறுமையையும் விசுவாசத்தையும். வருகிற துன்பத்திலையும் உபத்திரவத்திலும் பொறுமை இருக்கா? அதுல விசுவாசம் இருக்கா? தேவன் எங்கே என்ற கேள்வி வருகிறதா? எனக்கு தேவன் எங்கே என்ற கேள்வி இல்லை. அன்றோடு நான் எங்க இருக்கிறேன்? சரியாதான் அவங்க கூட இருக்கேன்னா, ஒழுங்காதான் கூட இருக்கேன்னா, ஏன் இந்த காரியம் நான் இன்னும் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன்? அப்படித்தான் உண்மையான தேவ பக்தர்கள் கேட்பார். உருப்படாத விசுவாசிகள் தான் கேட்போம், தேவன் இருந்தார்கள். ஆமா, தேவன் எங்க இருக்கிறார்? தேவன் என்ன செய்கிறார்? தேவனை கேள்வி கேட்போம். நீயா தேவனை சந்தேகிக்கிறியா? அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Yes, அவர் மாறாதவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நான் ஒழுங்கா தசம்பா கொடுக்கிறேனே, நான் ஒழுங்கா கோயிலுக்கு போறேனே, நான் ஒழுங்கா ஜெபம் பண்றேனே, தேவன் இருக்கார். இப்படி வருமா? நாங்க எவ்வளோ தியாகம் பண்ணி எவ்வளோ செய்தாம திருப்தி இல்லையே, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுமே, இன்னும் என்ன செய்யணுமே, இன்னும் ஆண்டவரு. அப்படித்தான் உண்மையான உள்ளம் இருக்கும். ஹல்லேலூயா. அழகான விசுவாசிகள் தான், அது உண்மை இல்லாத ஏமாற்றுக்காரர்கள் தான், வஞ்சிக்கிறவர்கள் தான் ஆண்டவரை கேள்வி கேட்பார்கள். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமை உத்தம விசுவாசி என்ன செய்யணும்? பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகள் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாக என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. நீ உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த பூமியில என்ன செய்கிற? பாட அனுபவிப்பாய். உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு பூமியில பாடுதான், உபத்திரவம் தான், துன்பங்கள் தான். இது இல்லாத ஒரு கிறிஸ்தவனா இருந்தா நீ கிறிஸ்தவனே இல்லை. நீ உலகத்தானா இருக்கிறாய், உலகத்தாளா இருக்கிறாய். ஆகையினால் தான் உலகம் தன்னுடைய சிநேகித்தது. ஆமே, நீ உலகத்தாரா இராதபடினால், உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். யோவான் 15ஆம் அதிகாரம். நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் உலகத்தில் உனக்கு துன்பம், துயரம், உபத்திரவம், பாடு இதெல்லாம் இல்லாதவர்களா நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உலகத்தோட உனக்கு கை கொடுத்துருக்கேன். You are hand in glove with the world. உலக ஸ்நேகம் இருக்கு, உலக வேஷம் இருக்கு, உலக மாயை இருக்கு, உலக ஆவி இருக்கு, உலகம் போகிற போக்கில் போற வாக்கிங் என்ன பண்ணுறது? எபேசியர் எப்பவும் வாசிக்கும். இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நடக்கிற ஆகினால உலகம் உன்னை பகைக்கிற, உன்னை நேசிக்கும். சரியா கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு போ. ஆனா பிரித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக வாழ்ந்துவான். அந்த ராஜ்யத்தை நிமித்தம் துன்பம் வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. பாடுகள் அனுபவிக்கத்தான் வேண்டியதா இருக்கிறது. உபத்திரம் வரத்தான் செய்கிறது. அதை பொறுமையோடு விசுவாசத்தோடு சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று பாத்திரவான்கள் என்று எண்ணப்படும். ஹல்லேலூயா. We will be counted worthy of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அதுதான். இன்னைக்கு எந்த ராஜ்யத்துக்காக வாழ போற? உலகத்தின் வாழ்க்கைக்காக வாழ்ந்த ஓட்டத்தை முடிக்க போகிறாயோ அதில் பரலோக ராஜ்யத்துக்காக இந்த பூமியில வாழ போகிறாய். அப்படி என்றால் prepare your mind, your heart. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன். அதனால் நிமித்தம் எனக்கு என்ன துன்பம் உபத்திரம் வந்தாலும் பரவாயில்லை. மோசே பெரிய ராஜகுமாரத்தின் மகன், அரண்மனை வாழ்க்கை, பார்வோன் குமாரத்தின் மகன் என்ற வாழ்க்கையை வெறுத்தான். அவன் குப்பையில போட்டதுமா நீ போய் குப்பையை கழுத. இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசை? ஹைஃபையா இருக்கும். ஹைஃபை வைஃபை என்னென்ன ஃபை இந்த வீணாசை. அவன்
வெறுத்து தள்ளுறதுலாம் நீ குப்பை என்று தள்ளி போடுறது. அப்போஸ்தலனாகிய பவுல் குப்பை நஷ்டம்பா. மோசே சொன்னா, ஐயோ நான் அந்த அரண்மனை சுகபோகமான மாயான வாழ்க்கையை நான் வெறுத்து எதை தெரிந்து கொண்டேன்? தேவ ஜனத்தோட துன்பப்படுறதை தெரிந்து கொண்டேன். See the comparison. சுகபோகத்தை வெறுக்கிறது தான் துன்பத்தை தெரிந்து கொள்றாங்க. நீ என்ன செய்ய? துன்பத்தை வெறுக்கிற, சுகபோகம் பிசாசு கொடுக்கிற இச்சைய மோகத்தை இப்ப என்னெல்லாம் இருக்கோ அதை தெரிந்து கொண்டு குப்பையோட குப்பையாக்கும். பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்றது இல்லை. பிள்ளைகளுக்கு கேட்கிற குப்பையெல்லாம் வாங்கி கொடுக்குறது, பிள்ளைகளுக்கு கேட்கிற குப்பையெல்லாம் கொடுக்குறது. அது குப்பை என்று அறிந்து வெறுக்கிற அளவுக்கு அவங்க வந்த பிறகுதான் நிறைய காரியங்கள் பாருங்க, நிறைய காரியங்கள் தேவை அப்படின்னு யோசிக்கும் போது கிடைக்கவே பல வருஷங்கள் கழித்து கத்தரை கொடுப்பாருக்குள்ள அது வேணும்ன்ற எண்ணமே போயிடும். ஏதோ இருக்குது வாங்க நினைச்சிருந்தா வாஷிங் மிஷினா அது மைக்ரோ ஓவனா எதையும் நான் வாங்க வேணும், அது அவசியம். ஆனா நான் வாங்க எனக்கு ஏவதும் இல்லை, வாங்கவும் இல்லை, வாங்கவும் முடியாது. ஆனா கத்தரா எவ்வளோ வருஷங்கள் கழித்து தான் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் இச்சை, பொருளாசையை விற்கிற ஆராதனை, பொருளாசை இருக்கிற இச்சை இன்னைக்கு ஆட்டி படைக்குது. பொருளாசை நிமித்தம் கத்தர் என்ன ஆனாராம்? அவர் மேல் கடுங்கோபமாகி என்று ஏசாயர். பொருளாசை ஆண்டவருக்கு என்ன கொண்டு வருது? கடும் கோபத்தை கொண்டு வருது. கத்தரே அவருக்கு சத்ருவாய் மாறினார். வீடு ஃபுல்லா அது வேணும், இது வேணும், கடும் கோபம். பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்று வேகம் சொல்லுது. உலகத்தில் உள்ள பொருள் மேல, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அல்லேலூயா. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. எச்சரிக்கை, பாத்திரவான்களா இரு. உலகத்தில் அந்த ஆசை ஆசை இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். சபிக்கப்பட்ட ஆவி இப்போ இயேசுநாமத்தில். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசைகளுக்கு தான் இருதயத்தை தெளிவாய் திறந்து கொடுக்கிறது. பரலோகத்துக்கு இருதயத்தை குறுக்கிறது, இருதயத்தை இறுக்கிக்கிறது, மூடிடுது. கிறிஸ்மஸ் பாடல், வசதியை தேடி ஓடாதே ஓடாதே அது தொடுவானம். வசதி வந்தால் பயப்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. அல்லேலூயா. பிள்ளைங்க அதுக்கு என்னெல்லாம் தோணதான் செய்யும். நீ எல்லாம் அதை ஒடுக்கி இது பண்ணி எத்தனை நான் பார்த்துருக்கேன் பிள்ளைகளுக்கு. பெற்றோர் ஹல்லேலூயா, glory to God, உத்தம நல்ல பெற்றோர், ஒழுக்கமுள்ள பெற்றோர் பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளோட ஆசை இச்சையின்படியெல்லாம் ஆட மாட்டாங்க. அதோட ஆசை இச்சைகளை டிசிப்ளின் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அவருடைய ஒழுக்கத்தில் நடத்துவதற்கு அவர்கள் அந்த நேரத்தில் கண்ணீர் வடிச்சாலும் பரவாயில்ல, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, மனதை கடினப்படுத்திக் கொண்டு இங்கே கடனோ உடனோ எப்படியோ வாங்கி எப்படியோ இதெல்லாம் வாங்கி அல்ல கடனை வாங்கி இது யாரையாவது கேட்டு வாய் விட்டு அசிங்கம் இல்லாமல் கேட்டு வெக்கம் வெக்கம் ஷேம் வாயத்தாலும் மற்றவங்களை கேட்குது. எப்பவுமே சொல்லிட்டோம், சின்ன பிள்ளை நான் இப்போ அது கல்யாணம் யூஎஸ்ல நான் சின்னதாக இருக்கும்போது பலூன்காரன் வந்துட்டான், வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் ஒரே ஒப்பாரு பட்டாரம் பட்டாரம் பட்டம் பிடிச்சி அங்கே ஆடிட்டு கிடக்குது கீழே, நான் மேலே இருக்கேன். அதுக்கப்புறம் தான் 2 வயசு 3 வயசு. அப்போ நான் சொன்னது பாருங்க, விக்ட்ரி இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் சொல்லு. அது இப்போ பெரிய பிள்ளையாகி வாலிபராக விக்ட்ரி இந்த வேலை பார்த்தா விக்ட்ரி இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ். இனி பலூனை அம்மா பார்த்து நீ கேட்கவே கூடாது, சரியா? கேட்கணும். யாரை கேட்கணும்? ஏசப்பாவை தான் கேட்கணும். கேட்டு திரும்ப பலூன் அதை நம்ம போட்டோம். அதை கேட்டு முடிச்சுக்கணும். அந்த சின்ன வயதுல சொல்லி கொடுத்தது இப்போ கூட பலூன் உங்க கல்யாணத்துக்கு நான் பலூன் தான் பிரசன்ட் பண்ணணும், வேற வழி இல்லை. அல்லேலூயா. கத்தரை தான் கேட்கணும், பெற்றோரை கேட்கக்கூடாது. பலூனா இருக்கட்டும், சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், கத்தரை கேட்கல. ஆண்டர் கொடுத்தா வாங்கிக்கோ, இல்லைன்னா விட்டுரு.
ஹல்லேலூயா. அப்படி ஒரு வைராக்கியம், ரோஷம் இருக்கும். எளிதா எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கி இருக்கிறதுல நிச்சயம் தான் ஜாஸ்தியாகும். ஆமென். புரியுதா? துணிமணியா இருக்கட்டும், எந்த பொருளா இருக்கட்டும், இது வேணும் அது வேணும் பழமையான சபையில் உள்ளவங்க கேட்குறீங்க சத்தியத்தை. இனி இச்சித்து எதையும் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அழிக்கப்பட்டார்கள். இச்சை உள்ளவர்கள் என்ன ஆவார்கள்? அழிக்கப்படுவார்கள். இச்சை உன்னை அழிக்கும். உனக்கு எது வேணுமோ ஆண்டவரே உனக்கு சித்தமா, உனக்கு விருப்பமா, எனக்கு இந்த காரியம் கிடைக்க கிருபை செய்யும், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி விட்டுவிடு. சாத்தான் அந்த இச்சையை கொடுக்கிறதை விட்டுவிடு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு அடிபணிந்திரு, பிசாசனுடைய இச்சைகளுக்கு தப்புவதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்க உங்களோட கதையே எனக்கு செய்திக்கு சரியா இருக்கு, செய்தியே சொல்ல முடியும். வசனம் பிரசவே முடியல, உங்களோட காரியங்கள் தான் வந்து 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 கொடுக்குறீங்க. இது விசுவாசம் தான் சொன்னாங்க. இந்த கண்டு ஆண்டவர் பார்த்துட்டெல்லாம் பாருங்க, எல்லாம் நான் அவனுக்கு கொடுக்குறேன். சாஷ்டாங்கமா விழுந்து மனம். எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுறோமோ கவலைப்படாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இல்லையோ கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வெறுமையா இருக்கிறோமோ கவலைப்படாது. அவ்வளவுக்கு அவ்வளவு லாசரு பரலோகத்தில் எப்படி அதை தேற்றப்பட்டான் என்ற நினைவு கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் எவ்வளவாய் நரகத்திலே வேதனைப்பட்டான் என்பதை அறிந்து தேவனுக்கு பயந்து நட. ஹல்லேலூயா. ஆகினால் நமக்கு என்ன படி அளந்திருக்கிறாரோ அதை துதி ஸ்தோத்திரி. உனக்கு எதை வேணுமோ செபிச்சு ஸ்தோத்திரிக்கு ஆண்டுட்டு சொல்லி விட்டு கொடுத்தா வாங்கி கேளுன்னா திரும்ப திரும்ப ஆண்டுட்டு கேளு. சித்தமா இருந்தா எனக்கு கொடுங்கப்பான்னு கேளு. அதை விட்டுட்டு மனதை அலையிடாது. ஹல்லேலூயா. ஆகினால உங்க நெருக்கங்கள் துன்பங்கள் ஆகினால ஆண்டவர் சொல்றார் 4வது அதிகாரம், உங்களை உபத்திரவத்தையும் உபத்திரப்படுற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலின் பிரதிபலனாய் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகினால இந்த பாத்திரவான்களை என்ன பண்றது மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்கள். ஹல்லேலூயா. glory to Jesus. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். எப்படி பாத்திரவான்களா இருக்கிறது? எதற்கு பாத்திரவான்களா இருக்கணும்னு சொன்னேன்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய மகிமைக்கு அழைத்த தேவனுக்கு பாத்திரவான்களா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சொல்வதற்கு தகுதியா நடந்து கொள்ளும். ஆமென். எப்படியாக பாத்திரவான்களா இருக்கலாம்? வாசி கொலோசியர் 1:10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்டு நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். கர்த்தருடைய மனம் என்ன என்று அறிந்து கொள்ளணும். அடுத்தது சகலவித நற்கிரியைகளுமாகிய தேவனுக்கு பாத்திரமா நடக்கணும்னா முதல்ல ஆண்டவருடைய மனம் என்ன, தேவ சித்தம் என்ன. What is God's mind concerning me, the man? ஆண்டவர் மனிதனை கிறிஸ்தவரை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சித்தம் என்ன, அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது சகலவித நற்கிரியைகளை செய்கிற கனி. What you eat. உனக்குள்ள நீ கர்த்தத்தை கேட்டு கேட்டு வாங்கிக்கிறிய நற்பொருளை, வசனங்களை, கிருபைகளை, அபிஷேகத்தை உனக்குள்ள வாங்குறத நீ எப்படி திரும்ப கொடுக்கிற? என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். ஆமென். ஃப்ரூட் ஈல்டிங். நம்ம வாங்குறோம். செடி தண்ணி குடிக்குதுன்னா அந்த செடி என்ன செய்யணும்? பலன் கொடுக்கணும். காயோ கனியோ பூவோ பூக்கணும். அதே போல கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ சத்தியத்தை கேட்கிறாரே, கேட்டு அதனுடைய பலன் பிரதிபலன் என்ன? நற்கிரியைகளாகிய கனி தரும். கனி தேடி வந்தேன் கனிக்காரவில்லை, கனித்தர மாட்டாயா அதிமரமே. கேட்கிறாரு. 1 வருஷம் விடுறாரு, 2 வருஷம் விடுறாரு, 3 வருஷம் விடுறாரு, 4வது வருஷம் வெட்டி போடணும். நிறைய இடத்துக்கு சொல்றாரா இல்லையா? ஹல்லேலூயா. கனி கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார், பலன் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார். வந்து சும்மா வெட்டா இருக்கக்கூடாது. பலன் கொடுக்கிற விசுவாசியா இருக்கணும், கிறிஸ்தவனா இருக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதற்கேற்ற பலன் கொடுக்கணும். நற்கிரியைகளாகிய கனி தந்து பலன் கொடுக்கணும். மனத்திருந்தற்கேற்ற கனி கொடுக்கணும். ஆமென். பாதிப்பில்லாத ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. நீங்க பாதிக்கப்படுறதுக்கு ஒரு ரூடா பேசிட்டு some effect should be there.
ஹalleluya. பாருங்க, சொரணையே இல்லாத இவ்வளோ பேசி கூட உள்ளத்துல என்ன இல்லை, சூடு சொரணை இல்லைன்னு கரெக்ட் தான் வைக்கணும். கரெக்ட் சொன்னாங்க, ஷாப். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணும். முதல்ல எல்லாருக்கும் ஷாப் வச்சுட்டு வத்தியா வச்சுட்டியா இப்போ உட்கார் மெசேஜ். எல்லாருக்கும் தான் சொல்லுவோம், ஒருத்தனை சொல்லுது ஹalleluya. இப்படி உணர்வற்று போக வைக்கிறான் சத்ரு. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளை, நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, அடுத்தது தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யணுமா, தேவையில்லாத குப்பை அறிகிற அறிவில் விருத்தி அடையாத. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் பாருங்க, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது என்ன இருக்குது, தேவையில்லாத அறிவு, தேவையில்லாத அறிவு, தேவையில்லாத அறிவு. ஆனா கர்த்தர் தேவனை அறிகிற அறிவு, அதில் என்ன செய்யணுமா, விருத்தி அடைந்தால் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை விழுந்தால் அவருக்கு பார்க்கிறதா என்னது. ஹalleluya. லூக்கா 36 லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க எது சம்பவிக்க போற என்னது 35. பூமியிலிருந்தும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கனியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையினால் அருமையான தேவஜி செய்தியை கேட்கிறீங்க. ஆனா இதெல்லாம் எப்போ சாத்தியமாகும் உங்க வாழ்க்கையில, எப்போ நீங்க உங்க வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வர முடியும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக தான் கொண்டாரு. அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, என்ன ஜெபிக்கிறோம் தெரியாது, ஆண்டவரே ஆரம்பி ஜெபத்தை ஆண்டவருக்குள்ள மனதை செலுத்தி ஆண்டவருக்கு பாத்திரமான வாழணுமே தான் பரிசுத்தாவே ஒரு வார்த்தையை ஊற்றுவார். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறாய். ஹalleluya. உனக்கே ஆச்சரியமா இருக்கும். அதனால ஜெபி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறது என்றால் காவலோடு, விழிப்போடு, எச்சரிக்கையோடு, அலர்ட்டாக, ஷார்ப்பாக, ஆகிய மந்தமாக இருக்காமல், அசதியாக இருக்காமல், நிர்விசாரமாக இருக்காமல், எப்பொழுதும் ஆவியில விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணும். ஆமென். ஹalleluya. மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க கர்த்தருடைய ரகசிய வருகை என்றைக்கு இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு ஜெபம் பண்ணி விடுத்து. ஆமென். ஹalleluya. ஜெபங்கள் பலவந்தமாக இல்லை, கட்டாயமாக இல்லை. ஐயோ நான் கர்த்தருக்கு தகுதியாய் வாழ, நான் என்னுடைய கனெக்ஷன், என்னுடைய கனெக்டிவிட்டி, என்னுடைய தொடர்பு, என் தேவனோட கனெக்ஷன் இருந்தால் தான் நான் பாத்திரவானாக இருக்க முடியும். ஹalleluya. அவருடைய தொடர்பு குறைஞ்சிச்சுன்னா, எந்த டெல் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் டெல் யுவர் கேரக்டர், நீ யாரோட அதிக தொடர்பு வச்சிருக்கிறாயோ அவருடைய சுபாவம் தான் உனக்கு புரியும். தேவனோட அதிகமாய் தொடர்பு இருந்தால் அவருடைய சுபாவம் தான் நமக்கு புரியும். ஹalleluya. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பரலோக ராஜ்யத்தோட தொடர்பு இருந்தால் பரலோக ராஜ்யத்தின் தன்மைகள் தான் உனக்கு புரியும்.